அதான் யாரோ துரத்துறாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளோ மாடு எவ்வளோ மாடு. அவரு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மசாலா பூரி. வாங்க செய்யறத பார்க்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம். வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டு, அப்புறம் பானிபூரி. இது வந்து கார்ன் சிப்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து இது எடுத்து வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி. இது எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். என்னென்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் பட்டாணி போட்டு அரைச்சா நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. சொல்லிட்டு போடுங்க. என்னத்தமா சொல்லணும்? வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் அதில் சேர்த்துருக்கோம். இதை பச்சையாக அரைச்சிட்டு வரணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வச்சு அரைச்சி வச்ச இதை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சோல அதை போட்டுக்கலாம். இது போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும், இந்த பச்சை வாடை ஸ்மெல் போகணும். பிரியா எங்கே கிளம்பியிருக்கீங்க? வெளியே ஒரு இடத்துக்கு போகணும்க்கா. எங்கே? இந்த வெயில்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவா? எந்த ஊருக்கு? எஸ்பி கோயில் போகிறேன்க்கா. சரி சரிண்ணா. சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? எங்கள் வீட்டில் முடிஞ்சது. அகிலாக்கா நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அகிலாக்கா நீங்கள் என்ன சமையல்? நீங்கள் 3 அடுப்புலேயே 3 வச்சுட்டு வந்திருக்கேன்க்கா. சரி சரி. நீடா? நீ பவானி? ரசமா? சரி. நாங்கள் வெஜ் பிரியாணி இனிமே தான் போய் செய்யணும். ஆனால் தனி மிளகாய் தூள், அது பேர் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தனி மிளகாத்தூளையும் கரம் மசாலையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இது பண்ணும்போது பட்டாணி வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி அப்படியே அதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் கொதி வரட்டும். அப்புறமா நம்ம பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்குது, கூட வந்து வேக வச்ச பட்டாணியை சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு போச்சு, பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கார்னு அதுக்கப்புறம் பூரியெலாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை இது மேலே தூவிக்கலாம். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பூரி பொரிச்சாச்சு. இப்போ வந்து கார்ன் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூரி ரெடி ஆகிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து உடச்சி இது உள்ளே போட்டுக்கலாம். இது உள்ளேயே நம்ம ஊறி போய் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை உடச்சி கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதை அப்படி மேலோட்டமாக தூவிக்கலாம்.